வணக்கம் நண்பர்களே, மைவி3 உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எம்டி சாரோட அப்டேட் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஜூன் 4க்கு அப்புறம் பேமெண்ட் வருமா அப்படின்றது என்னோட கண்ணோட்டத்தில் லேட் ஆகும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வரக்கூடிய எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அது நம்மளோட தனிப்பட்ட கருத்து தான். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களோட விருப்பம். அதுக்கு முன்னாடி நம்ம எம்டி சார் என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்றத பற்றி ஒரு இதை பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எம்டி சார் நேற்று அப்டேட் கொடுத்துருக்காரு. அது எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜூலை 1ஆம் தேதி நம்ம 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 4ஆம் ஆண்டில் பயணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நமக்கு பெண்டிங் இருக்கக்கூடிய இந்த ஹப் ஓப்பன் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஹெர்பல் ஹேர் டை. இது புதுசாக நம்ம ப்ராடக்டில் ஸ்டோரில் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் எதிர்பார்க்குறது நமக்கு பேமெண்ட் தான் இப்போ அதிகமாக நம்ம மக்கள் எதிர்பார்க்குறது. அந்த ஒரு அப்டேட் எம்டி சார் கொடுக்கல. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜூன் 4க்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறது ஓகே. இருந்தாலும் அதுக்குரிய என்ன ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. அதுதான் மக்களிடையே ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் வீடியோவுக்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன எந்த மாதிரி அவங்களோட மனநிலைமை இருக்குது, நம்மளோட உறுப்பினர்களோட மனநிலைமை அப்படின்றத பற்றி நம்ம ஒரு காணொளி பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதான் நண்பர்களே நம்ம உறுப்பினர்களோட மனநிலைமை. இருந்தாலும் இதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் கேஒய்சி அப்டேட் பண்ணி மார்ச் 20ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இது வரைக்கும் யாருக்குமே கேஒய்சி அப்டேட் பண்ணலை. இன்னும் வெரிஃபிகேஷன் நம்ம ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு கூட போட்டிருந்தோம். அதில் 92% மேலே இன்னும் எனக்கு வெரிஃபிகேஷன் ஆகலைன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு வெரிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு அதிகமாக யாரும் சொல்ல கிடையாது. இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சா தானே நம்ம ஜூன் 4க்கு அப்புறம் பேஅவுட் போட முடியும். இது ஒரு காரணம். அடுத்து எம்டி சார் இதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இத்தனாம் தேதி நீங்கள் பேஅவுட் கொடுங்க, ஜூன் 4க்கு அப்புறம் நமக்கு பேஅவுட் வந்துடும் அப்படின்ற எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. குறைஞ்சது மே 25க்கு அப்புறம் நம்ம விட்ரால் கொடுக்கறது மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஜூன் 4க்கு அப்புறம் 1 வீக் ஆகும் இல்லைங்களா. ஜூன் 4க்கு அப்புறம் நமக்கு பேஅவுட் வரும். அதுக்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. மற்ற நிறுவனங்களை பார்க்கும்போதில் மைவி3 பெஸ்ட்டு தான். இருந்தாலும் மற்ற நிறுவனங்கள் இப்போ சொல்லக்கூடிய அந்த சாக்கெல்லாம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி மைவி3 பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் டிலே ஆகுது, எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் வரல அப்படிங்கும்போது நமக்கும் லேட் ஆகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். மற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாக்குப்போக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம நிறுவனம் சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம். எதாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சைடில் நம்ம சேனலோட லோகோ தெரியும், அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.